வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். உணவில்லாமல் வாழும் கலை மற்றும் யோகமுறை. நீர் மருத்துவர் வெங்கடேசன், காமு இனியன், அர்னால்ட் எக்ரட். இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை புத்தகத்திற்கு 95% தகவல்களை கொடுத்துள்ளது இந்த மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்ற அர்னால்ட் எக்ரட் அவர்களின் புத்தகம்தான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இந்த புத்தகத்திற்கு அர்னால்ட் எக்ரட்டின் ரேஷனல் ஃபாஸ்டிங் என்ற நூலும், திருவள்ளுவரின் திருக்குறளும், திருமூலரின் திருமந்திரமும் மிகவும் உபயோகமாக அமைந்துள்ளது. வணக்கம். நம்ம உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற புத்தகத்தின் முதல் பாடமான பரிணாம சித்தாந்தம் என்பதை பற்றி நாம் இங்கு விரிவாக காண்போம். நாம் அனைவரும் பள்ளிகளில் பயிலும் பொழுது டார்வினின் பரிணாம சித்தாந்தம் அல்லது பரிணாம கோட்பாடு என்பதை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். டார்வினோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 நிலைகளாக இதுவரை கண்டுபிடித்து நம்மளுக்கு நமது பள்ளி பாடங்களிலும் மற்ற ஏனைய அறிவியல் பாடங்களிலும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாடுபடி ஒரு செல் தாவரங்களில் ஆரம்பித்து 6ஆம் நிலையாக பகுத்தறிவு பெற்ற மனிதன் 6ஆம் நிலை வரை உள்ளது. 6 நிலைகளாக இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டில் இன்று வரை நாம் பயின்று வருகிறோம். அதாவது முதல் நிலை பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டின்படி முதல் நிலை ஒரு செல் தாவரம், அதாவது ஓரறிவு படித்த தாவரம். இரண்டாவதாக ஈரறிவு படைத்த புழுக்கள் முதலியவை. மூன்றாவது நிலையில் பூச்சிகள் மற்றவை. நான்காவது நிலையில் ஊர்வன பாம்புகள் முதலியவை இருக்கும். 5ஆம் நிலையாக பரிணாம வளர்ச்சியின் 5ஆம் நிலையில் பறவைகள், விலங்குகள், பாலூட்டிகள் இவைகள் வருகின்றன. இவற்றிற்கு பகுத்தறிவு கிடையாது. ஆனால் மேலே உள்ள 4 நிலைகளை காட்டிலும் கூடுதலாக இவற்றிற்கு வாய் ருசி என்ற ஒன்று உண்டு. இதற்கு முந்தைய நிலைகளில் குறுகிய காலங்களில் அனைத்து உயிரினங்களும் இறந்துவிடும். இந்த பறவைகள், பாலூட்டிகள், விலங்குகள் மட்டும் தானும் நிலைத்து தன்னுடைய சந்ததிகளோடு சிறிது காலம் வாழ்ந்து பின்பு தான் இறந்து விடுவார்கள். அதேபோல் 6வது நிலையில் ஆறறிவு படித்த மனிதன் பரிணாம வளர்ச்சியின் உச்சமாக நாம் வருகிறோம். இங்கு விலங்குகளுடைய வாய் ருசியை பெற்றதோடு மட்டுமல்லாமல் பகுத்தறிவு என்ற ஒன்று 6ஆம் அறிவாக நாம் பெற்று மேலே கூறிய 5 நிலைகளை காட்டிலும் கூடுதலாக நாம் சற்று கூடுதலாக வாழ்ந்து நமது சந்ததிகளோடு வாழ்ந்து நாம் பின்பு இறந்து விடுகிறோம். இந்த பரிணாம வளர்ச்சியின் இதை 6 நிலைகளை அல்லது 6 நிலைகளின் நேர்கோட்டு பாதையை சற்று முன்னோக்கி பார்த்தமையானால் அல்லது உற்று நோக்கி பார்த்தமையானால் இந்த பரிணாம வளர்ச்சி அடுத்து எந்த நிலையை எட்டும் என்று யோசித்தோமேயானால் அதுதான் 7வது நிலை, யோக நிலை. இந்த யோக நிலையில் மனிதன் தன் நிலையிலிருந்து மாறி பகுத்தறிவோடு கூடிய அறிவோடு விண்வெளியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அறிவு, 7ஆம் அறிவை பெறுகிறான். மேலும் 6 நிலைகளிலும், அதாவது 6 அறிவு படைத்த நிலைகள் வரை நாம் இறந்து விடுகிறோம். ஆனால் 7ஆம் அறிவில் யோகிகளாக மாறி தானும் நிலைத்து தனது சந்ததிகளும் நிலைத்து இருக்க இங்கு வகை செய்யப்படுகிறது. இதுவே பரிணாம வளர்ச்சியின் உச்சமாகும். நம் மனித நிலையிலிருந்து உயர்ந்து
யோக நிலையை அடைய வேண்டுமானால் நாம் சில பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக முதலில் நமது குடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் நீக்கம் செய்ய வேண்டும். அடுத்து காய்கறிகளை மட்டுமே உணவாகவும் நீரை மருந்தாகவும் உட்கொண்டு நமது கழிவுகளை நீக்கம் செய்ய வேண்டும். நீரை மருந்தாகவும் காய்கறிகளை விளக்கமாறை போன்று நமது குடலில் உள்ள கழிவுகளை நீக்கும் துடைப்புமாகவும் பயன்படுத்த வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் என்ற திருக்குறள் மூலமாக விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம். ஏற்புடைய நபர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து அனைவரும் ஆரோக்கியமாக வாழ உதவுங்கள். நன்றி, வணக்கம்.